بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد அன்புக்குரிய மாணவ மாணவிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நேற்றைய தினம் மாதிரி வினாபத்திரத்திலே பகுதி 1 அரபு மொழி பாடத்தில் பகுதி 1 MCQ வினாக்கள் சம்பந்தமான ஒரு 4 மணித்தியாலம் கொண்ட ஒரு செயலமர்வை ஜூம் ஊடாக நடாத்தி முடித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் பார்ட் 2 சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் இங்கே டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கொள்வோம். அதிலும் குறிப்பாக மாதிரி வினாபத்திரத்தில் வந்திருக்கின்ற அந்த கேள்விகளை அடிப்படையாக வைத்து நாங்கள் எங்களுடைய இந்த கருத்தரங்கை அமைத்துக் கொள்வோம். உண்மையிலே இம்முறை எதிர்பார்க்கப்படுகின்ற அறிக்கைகள், கட்டுரைகள், அதே போன்று கடிதங்கள், இன்ஷாவுல் கிஸ்ஸா கதையாக்கம் போன்றவை அந்த மாதிரி வினாபத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே மாணவ மாணவிகள் உங்களுடைய கவனத்தை அதில் அதிகம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இன்றைய அமர்வு 2 செஷன்களை அமர்வுகளை அது கொண்டிருக்கும். 4 மணி தொடக்கம் 6 மணி வரை ஒரு அமர்வும், இன்ஷா அல்லாஹ் 2வது அமர்வு 8 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய 2வது அமர்வும் நடைபெறும். அத்துடன் எங்களுடைய இந்த கருத்தரங்கு முடிவுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். மாணவ மாணவிகள் இங்கே விரிவுரை நடாத்தப்படுகின்ற போது நம்முடைய மைக்குகளை மியூட் பண்ணி வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நாங்கள் இப்போது முதலாவதாக அரபு மொழி பாடத்தில் வினாத்தாள் கட்டமைப்பு, அதாவது பகுதி 2 எவ்வாறான கேள்விகள் வருகின்றன, எவ்வாறான கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும், மொத்தமாக எத்தனை கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் என்ற அறிமுகத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த மாதிரி வினாபத்திரத்துக்கு வருவோம். அந்த வகையிலே இங்கே பாருங்கள் மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் 3 மணித்தியாலங்களை கொண்ட இந்த வினாபத்திரம் மேலதிக வாசிப்புக்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படும். மொத்தமாக 3 மணித்தியாலங்கள் 10 நிமிடங்கள் காணப்படுகின்றன. இங்கே பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 என 3 பகுதிகள் பகுதி 2 காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். பகுதி 1 பொறுத்த மட்டும் அது கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு பகுதியாகும். எல்லோரும் இந்த கேள்விகளுக்கு பகுதி 1 இடம்பெறுகின்ற அனைத்து கேள்விகளுக்கும் மாணவர்கள் விடையளிக்க வேண்டும். இங்கு சாய்ஸ் கிடையாது. லா இக்தியார். ஹாதிஹில் அஸ்இலா அஸ்இலா ஜுபாரியா, கட்டாயம் செய்ய வேண்டிய கேள்விகளாகும். அந்த வகையில் கட்டுரை, அதே போன்று தர்ஜுமா, அரபியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது, அதே போல தமிழ் மொழியிலிருந்து அரபுக்கு மொழிபெயர்க்கிறது, தாரீப் அறிவுள்ளுவாரது. அடுத்தது கவிதை. இந்த 4 கேள்விகளும் கட்டாயமாக செய்ய வேண்டிய கேள்விகள். கட்டுரையை பொறுத்த மட்டில் 40 புள்ளிகள் கட்டுரைக்கு 15 புள்ளிகள், டிரான்ஸ்லேஷனுக்கு 10 புள்ளிகள், அதே போல தமிழ்ல இருந்து அரபுக்கு மாத்திரத்துக்கு 10 புள்ளிகள், கவிதைக்கு 5 புள்ளிகள், மொத்தம் 40 புள்ளிகள் கட்டாயமாக செய்ய வேண்டிய 4 கேள்விகளுக்கும் வழங்கப்படுகின்றன. பகுதி 2 பொறுத்த மட்டில் பகுதி 2 பொறுத்த மட்டில் இங்கே பாருங்கள் 4 வினாக்கள் இருக்கின்றன. இதில் 3 வினாக்களுக்கு மட்டும் தான் நாங்கள் விடையளிக்க வேண்டும். இந்த பகுதியில் ஏதாவது ஒரு கேள்வி எங்களுக்கு விட முடியும். எதையும் கட்டாயமாக செய்ய வேண்டியது கிடையாது. ஏதாவது ஒன்றை எங்களுக்கு விட முடியும். 3 கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். அதுல முதலாவது கிரகித்தல் என்று வருகின்ற போது ஒரு கதை அல்லது ஒரு கட்டுரை தரப்பட்டு அந்த கதையிலிருந்து கேள்விகள் வழங்கப்படும். அந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும். இலகுவான ஒரு பகுதி. அந்த கேள்விகளுக்கான விடைகள் அந்த பகுதியில் காணப்படுகின்றன. அடுத்தது 2வது பகுதி வாக்கியம் அமைத்தல், அதாவது தக்வீனுல் ஜும்லா, வசனம் அமைக்கிறது. 10 புள்ளிகள். கிரகித்தலுக்கும் 10 புள்ளிகள் தான். 3வது கடிதம் எழுதுறது, கிதாபத்துர் ரிசாலா, கடிதம் எழுதுற பகுதி. 4வது உரையாடல், ஹிவாராத். இதுல ஏதாவது ஒரு கேள்வியை எங்களுக்கு
விட முடியும். எனவே அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, எதிர்வருகின்ற மாதத்திலே பரீட்சையை எதிர்நோக்க இருக்கின்ற மாணவ மாணவிகள் இந்த கேள்வியில எந்த கேள்வியை நான் செய்யறது, எந்த கேள்வியை விடுறது, சொய்சுக்குரிய கேள்வியில எதை நான் விடுறது என்ற தீர்மானத்துக்கு நாங்கள் கட்டாயம் வந்திருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சுவராக செய்யக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தி எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு மாணவன் யோசிக்கிறான், உரையாடலையும் வாக்கியம் அமைத்தலையும் கிரகித்தலையும் செய்வதாக இருந்தால் அவர் கடினம் என்ற பகுதியை விட்டு விடுவார். அப்ப இந்த பகுதியில மொத்தமாக 3 கேள்விகள் 30 புள்ளிகள், மொத்தமாக 3 கேள்விகள் 30 புள்ளிகள் வழங்கப்படும். பகுதி 2 பகுதி 3 2 கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். இங்கே விளம்பரங்கள் அல்லது விண்ணப்ப படிவங்கள் நிரப்புதல் போட்டிருக்கு. விளம்பரங்கள் என்று சொல்றது இலானாத், இது 12ஆம் ஆண்டு புத்தகத்தில் இருக்கின்ற வேலை வெற்றிடங்கள், ஜாப் வேகன்சியில வருகின்ற அந்த விளம்பரங்களை தான் இங்கு இது குறித்து நிற்கின்றது. அடுத்தது இந்த விண்ணப்ப படிவங்கள் இஸ்திமாரா என்ற விடயம், அது அசீரா அஸாத்தியா அல் பயானத்து ஷக்ஸியா. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் இது 4 பகுதிகளை கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த 4 பகுதியிலிருந்து ஒரு பகுதியில கேள்வி வரலாம். அதாவது அலானாத் விளம்பரங்கள், அசீரத்து ஜாத்தியா சுய விபரக்கோவை, அதேபோல அல் பயானாத்து ஷக்ஸியா நாங்க பயோடேட்டான்னு சொல்வோம். அதே போன்று அல் இஸ்திமாரா விண்ணப்பப்படுகிறது. இஸ்திமாரா என்று வருகின்ற போது அந்த இஸ்திமாரா என்பது அசீரா அஸாத்தியா மற்றும் கொஞ்சம் அசீரா அஸாத்தியா மற்றும் அல் பயானத்து ஷக்ஸியா உள்ளடக்கியதாகத்தான் பெரும்பாலும் இஸ்திமாரா காணப்படும். அடுத்ததாக கதையாக்கம், இன்ஷா உல் கிஸ்ஸா வஸ்பு சூரா என்று ஒரு விடயம் இருக்கின்றது. இன்ஷா உல் கிஸ்ஸா என்று இன்னொரு விடயம் இருக்கின்றது. அதாவது ஒரு படத்தை தந்து அந்த படத்துல பல காட்சிகள் இருந்தால் அது நாங்க வஸ்பு சூரா அந்த படத்தை வர்ணிப்பதாக இருக்கும். பல படங்கள் 3 அல்லது 4, 5 படங்கள் தரப்பட்டு அந்த படத்தை வர்ணிப்பதற்கு நாங்கள் இன்ஷா உல் கிஸ்ஸா அந்த படங்களை வைத்து ஒரு கதையை நாங்கள் உருவாக்க வேண்டும். கதையாக்கம் என்று நாங்கள் சொல்லுவோம், இன்ஷா உல் கிஸ்ஸா. அப்ப இங்க பாருங்க, இந்த பகுதியில ஒவ்வொரு கேள்விக்கும் 15 புள்ளிகள் வழங்கப்படும். 2 கேள்விகள் செய்தால் 30 புள்ளிகளை பெற முடியுமான மிக இலகுவான ஒரு பகுதி தான் பகுதி 2ல பகுதி 3. அதாவது 2 கேள்விகள் செய்தால் 30 புள்ளிகள். இங்க பகுதி 2ஐ நாங்கள் எடுத்துக்கொண்டால் 3 கேள்விகள் செய்து 30 புள்ளிகளை பெற வேண்டும். இங்கே 4 கேள்விகள் செய்து 40 புள்ளிகள் பகுதி 1. அப்ப இங்க விளம்பரங்கள் அல்லது விண்ணப்ப படிவங்கள் அல்லது கதையாக்கம் அல்லது அறிக்கை எழுதுறது, அறிக்கை தக்ரீர். என்னுடைய பாட புத்தகத்திலே ஹதீகத்துல் ஹயவானாத் ரிஹ்லத்துன் இலா ஹதீகத்துல் ஹயவானாத் ஒரு அறிக்கை, அதாவது தக்ரீர் அறிக்கையை உருவாக்குற சம்பந்தமான ஒரு மாதிரி அறிக்கை இருக்கின்றன. அதே போல அல் ஹஃப்லுர் ரியாதி விளையாட்டு விழா, ஸ்போர்ட்ஸ் ஃபயஸ்டா ஸ்போர்ட் மீட் சம்பந்தமான ஒரு விடயம், அது அறிக்கை வடிவத்தில் இருக்கின்றது. அல் ஹஃப்லத்து தக்ரீம் கௌரவிப்பு விழா, அந்த சம்பந்தமான அந்த விடயங்கள் அறிக்கை வடிவத்தில் இருக்கின்ற அறிக்கையில் பயன்படுத்தக்கூடிய தாவீராத்துகள் இருக்கின்ற பகுதிகளாக இருக்கின்றன. அந்த அறிக்கை எழுதுகின்ற பகுதி. அப்ப இந்த பகுதியில எங்களுக்கு ஏதாவது ஒன்றை விட முடியும், 2ஐ நாங்கள் செய்ய வேண்டும். எனவே மொத்தமாக பாருங்கள், இங்கே 2 கேள்விகள், இங்கே 3 கேள்விகள், இங்கே 4 கேள்விகள். அப்ப மொத்தமாக நாங்கள் 9 கேள்விகள், 9 கேள்விகளுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும். 9 கேள்விகளும் அரபு மொழியில் பல பகுதிகளை அது உள்ளடக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கட்டுரை இருக்கின்றது, மொழிபெயர்ப்பு தர்ஜுமா இருக்கின்றது, கவிதை ஷியர் இருக்கின்றது, இஸ்திஆப் கிரகித்தல் இருக்கின்றது, தக்வீனுல் ஜும்லா வசனம் அமைக்கிறது, ரிசாலா கிதாபத்து ரிசாலா கடிதம் அமைக்கிறது, ஹிவாராத் உரையாடல்கள், الإعلانات والاستمارات والبيانات الشخصية والسيرة الذاتية إنشاء القصة أو وصف الصورة التقرير. இப்படி அரபு மொழியில பல பகுதிகளை உள்ளடக்கியதாகத்தான் இது 2ஆம் பகுதியில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதை நாங்கள் பார்த்து பயப்பட தேவையில்லை. என்றால் எங்களுடைய சிலபஸ் மிக மிக இலகுவான கை கடக்கமான சிலபஸாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்துக்காக நாங்கள் எடுத்துக்கொண்டால் கவிதை என்று வருகின்ற போது மொத்தமாக ஒரு 8 கவிதைகள் இருக்கின்றன. 12ஆம் ஆண்டு புத்தகத்திலேயும் அதே போன்று 13ஆம் ஆண்டு புத்தகத்திலேயும் மொத்தமாக 8 கவிதைகள் இருக்கின்றன. அந்த 8 கவிதைகளை படித்தால் போதும், சரியா?
கவிதைகள் என்று வருகின்ற போது இங்கே பகுதி 2 5 புள்ளிகள் வருகின்றன. அதே போன்று பகுதி 1 2 கேள்விகள் வந்தால் 4 புள்ளிகள். எனவே 9 புள்ளிகளை பெற முடியுமான ஒரு பகுதி. 8 கவிதையும் படித்தால் 9 புள்ளிகளை பெறலாம். இலகுவான பகுதி. நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த அறிமுகத்தோடு நாங்க இன்ஷா அல்லாஹ் மாதிரி வினாபத்திரத்தை நோக்கி